புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 18 தொடக்கம் 23. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். சிந்தனை. இன்று இந்த உலகில் முக்கியம் வாய்ந்த பிறந்த நாள் ஒன்றை கொண்டாடுகின்றோம். நிச்சயமாக மிகவும் முதன்மை வாய்ந்த பிறந்த நாள் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளே. இன்று அவருடைய தாயின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். புனித கன்னி மரியா பிறப்பு நிலை பாவத்தின் எதுவித கரையும் இல்லாமல் இந்த உலகில் பிறந்தார். பாவத்தில் தோய்ந்த மனித இயல்பில் இருந்து மாசு மறைவில்லாத அமல உற்பவத்தின் மூலம் மரியா பாதுகாக்கப்பட்டார். இவ்வாறு பாவ வீழ்ச்சிக்கு பின் முழுமையான மனித இயல்பில் பிறந்த முதல் பெண் மரியாவே. மட்டுமல்லாமல் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த தூய்மையான மனித இயல்போடும் வாழ்ந்தவர் அவர். தமது வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் தனது சுதந்திரமான விருப்பத்தோடு கடவுளுக்கு பதிலளித்து வந்தவர் அவர். நாம் எல்லோரும், குறிப்பாக பிள்ளைகளும், தத்தமது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்னும் சிறப்பாக ஒவ்வொருவரும் தத்தமது குடும்பத்தவர், நண்பர்களால் தாம் கௌரவிக்கப்பட்டு கொண்டாடப்பட வேண்டுமென்றே விரும்புவர். இந்த வகையில் மரியாவும் இந்த உலகில் வாழ்ந்தபோது தமது பிறந்த நாளை விரும்பினார் என்பதையும், விண்ணகத்திலும் இந்த சிறப்பான கொண்டாட்டத்தை தொடர்ந்தும் அனுபவித்து வருகிறார் என்பதையும் நாம் உறுதியாக நம்பலாம். ஆயினும் அவர் விரும்புகின்ற கொண்டாட்டம் வெறுமனே உலகினரின் கவனத்தை ஈர்த்து கொள்வதற்கும் அவர்களால் விருப்பமாக கொண்டாடப்படுவதற்குமானது அல்ல. மாறாக தன் மகன் இயேசுவை தவிர தமது பிறப்பில் கூடுதலாக அவரே மகிழ்ச்சி கொண்டிருப்பார். ஏனென்றால் கடவுள் தமக்கு செய்த அனைத்திற்காகவும் அவர் கொண்டிருந்த ஆழமான ஆன்மீக நன்றியின் காரணமே அதுவாகும். மரியன்னையின் உள்ளத்தை அவரது பார்வையிலே சிந்திப்போம். மூவொரு கடவுளோடும் தனித்தனி ஆளோடும் தனது வாழ்வை முழுமையாக அவர் இணைத்திருப்பார். கடவுளை, தன் உள்ளத்தில் வாடும் கடவுளை அறிந்திருப்பார். அவர் தனக்கு செய்த மாபெரும் செயல்களை நினைந்து வியந்து நிற்பார். இந்த அருளை அவர் ஆழ்ந்த தாழ்ச்சியோடும் சிறப்பான நன்றியோடும் சிந்தித்திருப்பார். அவர் தனது உள்ளத்தையும் பணியையும் கடவுளின் பார்வையில் பார்த்திருப்பார். அவர் தனக்கு செய்த அனைத்தையும் கூர்ந்து நோக்கியிருப்பார். மரியன்னையின் பிறப்பை இன்று நாம் கொண்டாடுகின்ற போது ஆண்டவர் எமக்கு அருளிய அளவு கடந்த அருளையும் நாம் சிந்திப்பது நல்லது. மரியாவைப் போல் நாங்கள் மாசு மரமில்லாமல் பிறந்தவர்கள் அல்ல.
நாங்கள் பிறப்பு நிலை பாவத்திலேயே பிறந்தவர்கள். எமது வாழ்நாள் முழுவதும் நாம் பாவம் செய்தவர்கள். ஆயினும் ஆண்டவர் எமக்கு தந்த அருள் உண்மையானது. திருமுழுக்கு எமது ஆன்மாவில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தியது. எமது பாவங்கள் அவ்வப்போது அந்த மாற்றத்தை மறைத்தாலும் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றம் என்பது நிலையானதாகும். எமது உள்ளங்கள் மாற்றமடைந்தன. நாம் புதியவர்களாக்கப்பட்டோம். அருள் எம் உள்ளங்களில் பொழியப்பட்டதால் நாங்கள் கடவுளின் பிள்ளைகளானோம். மேலும் அளவற்ற வகையில் ஆண்டவரின் அருள் நம் உள்ளங்களில் பொழியப்பட்டதால் நாம் அதற்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு பதில் நன்றியாகும். மரியாவின் பிறப்பை இன்று சிந்திப்போம். அவருடைய மகிழ்ச்சியில் நாமும் இணைந்து கொள்வோம். அவர் அனுபவிக்கும் மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் தமக்கு செய்த நன்மைகளை நன்றி பெருக்கோடு நினைந்து போற்றி பாடுவதாகும். அந்த புகழ்ச்சி பாடலிலே நாமும் பாடி அன்னையோடு மகிழ்ந்திருப்போம். செபம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை அவர் கடைக்கண் நோக்கினார். நன்றி.